அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் ஆர்டிகல் 8 பிரகாரம் எல்லா குடிமகனுக்கும் ஒரே வகையில சட்டத்தை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கு. எல்லா சிட்டிசன் ஈக்குவல், சட்டத்துக்கு முன்பு எல்லாம் ஈக்குவல். அப்போ ஒரு சாதாரண தமிழ் ஸ்கூல் வாத்தியார் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி லோக்காப்புக்கு சட்டெல்லாம் போட்டு தரன்னு இழுத்து போய் நாடு முழுக்க பாக்குறதுக்கு எடுப்பீங்க. டாப் அதிகாரிட்டு பாலைக்கு கூப்பிட்டு வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படியே விட்டுருவீங்க. இதான் ஆர்டிகல் 8. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம், நம்மள அவங்க மங்சவாக்குறாங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நம்ம கலாச்சாரம் வளரணும், நம்ம சமயம் வளரணும், சமுதாயம் வளரணும்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளும் அனுப்புறோம். கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாத்தியாருங்க வேலை செய்யறாங்க. அப்போ இந்த கட்டத்துல இந்த சமயத்துல தமிழ் ஸ்கூல் வாத்தியாருக்கு நம்ம குரல் கொடுக்கலன்னு சொன்னா நம்மளோட கடமையை தவறிட்டோம், நம்மளே நம்ம சமுதாயத்துக்கு துரோகம் பண்றோம்னு அர்த்தம். நீங்களா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த வகையில நான் சொல்றேன் இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, நம்ம குரல் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம தமிழ் வாத்தியார்களுக்கு நம்ம பேசியே ஆகணும். பேசாம இருந்துக்கிட்டு ஐயோ நம்மள புடிச்சிருவானுங்க, இன்னைக்கு இங்க வாத்தியார் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், அவங்களோட சூழ்நிலை தெரியும், வாத்தியாருக்கு வர மாட்டாங்க. அதுக்கு மீறியும் சில வாத்தியாருக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண மலேசியா இந்தியன்கிற சார்பில் நம்ம தமிழ் ஸ்கூல் பாதுகாக்கணும், நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணும், நம்ம சமுதாயத்தை தன்மானத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொன்னா நம்மள மங்சவாக்குன தமிழ் ஸ்கூல் வாத்தியார்களுக்கு நம்ம குரல் கொடுத்தே ஆகும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அடுத்து இன்னொரு பெரிய டிராமா இருக்கு. ஏன்னா 2 நாளுக்கு முன்பு சொன்னாரு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நாங்க ஐஜிபிக்கு ஏஜிக்கு பகவான் நகருக்கு அனுப்ப போறோம் கிருத்தாசியா தானே. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, ஓகே எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு, சார்ஜ் பண்ணும்போது பெரிய ஒரு டிராமா கட்டுவாங்க. இனில அப்படின்றாக்கு எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு. யார் மாட்டுவா? நம்ம தான் மனுஷன். அதனால தான் நான் சொல்றேன், ஒண்ணு அநீதி நடந்திருந்தா நம்ம பேசி ஆகணும், ரிஸ்க் இருக்கிறோம், நம்ம அநீதி நடந்தா நம்ம பேசி ஆகணும். 2வது எனவாத ரீதியில திருப்பி 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 நம்மளே காட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. 3வது கண்ணு முன்னால ரொம்ப கிளியரா தெரியுது, சிம்பிள் லாஜிக், கொலத்த பங்சான லீக் ஆயிருக்கு, why you come and arrest our people? And one day before leak ஆயிருக்குன்னு சொன்னா டாப் லெவல்ல லீக் ஆயிருக்குன்னு அர்த்தம். Go for the bigger guys. Why come after us? மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம எங்க பின் பண்ணலாம்னு தான் பாக்குறாங்க. அதுவும் குறிப்பிட்டு நம்மளால பின் பண்ணிடாதீங்க, அங்க போய் பிடிங்க. அதான் நடந்திருக்கணும். இட் இஸ் டைம் வி ஸ்பீக் அப். நிறைய பேர் இதை பத்தி பேச ஆரம்பிக்கணும். நம்மளுடைய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மள இதை பத்தி நம்ம சும்மா விட மாட்டோம் அப்படிங்கறத நீங்க பொதுவா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, எஸ்எம்எஸ்ல அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும். இந்தியன்ஸ் ஆத்திரமா இருக்காங்க, நம்ம பேசாம இருக்கிறனால தான் நம்மள திருப்பி 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 கொட்டிக்கிட்டு